இருக்கிறியே ஓல கொட்டாயா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ரீல்ஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க ஒரு 15 செகண்டு. ஏன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு அது எத்தனை செகண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 15 செகண்ட் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதில் கான்ட்ராஸ்ட்டை 100ல் கொடுத்துக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையும் 100ல் கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு லைட்டாக அந்த இதை வந்து லிரிக்ஸ் வந்து ஜூம் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே கொஞ்சம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிரிக்ஸு நமக்கு அப்போ தான் நம்ம வந்து கீழே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் மைனஸ் கூட பண்ணிக்கலாம். இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ இதை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை செகண்ட் வந்து லிரிக்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா அப்படியே ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண இமேஜ் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் இந்த ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு தேவையான கான்ட்ராஸ்ட்டு ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.